முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். ஸோ அவங்களுக்கு மார்ச் 1 பர்த்டே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி பர்த்டே தலைவா. இன்னைக்கு நமது முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாம். 1953 வருடம் மார்ச் மாதம் 1ஆம் தேதி கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் தயாளா அம்மாளுக்கும் 3வது மகனாக பிறந்தார் நமது முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் நினைவாக தனது மகனுக்கு ஸ்டாலின் என்று பெயர் வைத்தார் கலைஞர். சென்னை சர்ச்சு பார்க் பள்ளியில் ஸ்டாலின் அவர்களை சேர்ப்பதற்கு விண்ணப்பித்த போது அவரின் பெயருக்காகவே விண்ணப்பம் மறுக்கப்பட்டதாம். இதனை தெரிவித்த போது மாற்ற வேண்டியது பள்ளியை தான், பெயரை அல்ல என்று கூறினார் கலைஞர் அவர்கள். நமது முதல்வரின் கல்வியும் கலையையும் பார்க்கலாமா? சென்னை சேத்துப்பட்டில் உள்ள கிறிஸ்துவ கல்லூரி மேல்நிலை பள்ளியில் பள்ளி படிப்பை நிறைவு செய்தார். பின் விவேகானந்தா கல்லூரியில் BUC படிப்பையும் மாநில கல்லூரியில் கல்லூரி படிப்பையும் முடித்தார். இளம் வயதிலேயே ஸ்டாலின் அவர்களுக்கு நாடக கலை மற்றும் அரசியலில் ஆர்வம் இருந்தது. இவர் நடித்த முதல் நாடகமான முரசே முழங்கு வெற்றி விழா கண்டது. அதைத் தொடர்ந்து திண்டுக்கல் தீர்ப்பு, நீதி தேவன் மயங்குகிறான், நாளை நமதே என திராவிட கொள்கைகளை விளக்கும் பல நாடகங்களிலும் நடித்துள்ளார். இதே போல திரைத்துறையிலும் தனது நடிப்பாற்றலை வெளிப்படுத்திய ஸ்டாலின் அவர்கள் ஒரே ரத்தம், மக்கள் ஆணையிட்டால் ஆகிய திரைப்படங்களிலும் குறிஞ்சி மலர் என்ற நெடும் தொடரிலும் நடித்துள்ளார். முதல்வரின் அரசியல் ஆர்வம் சிறு வயதிலேயே இருந்தது என்று கூறலாம். தனது 14வது வயதிலேயே அரசியல் வாழ்க்கையை தொடங்கிவிட்டார் நமது முதல்வர். குறிப்பாக திமுக முதன்முறையாக ஆட்சியை பிடித்த 1967 காலகட்டங்களில் பள்ளி மாணவனாக இருந்த ஸ்டாலின் அவர்கள் தனது நண்பர்களை சேர்த்து கொண்டு கோபாலபுரம் இளைஞர் திமுக என்ற அமைப்பை ஏற்படுத்தி தலைவர்களின் பிறந்த நாளை கொண்டாடுவது, சமூக பணி செய்வது என மாணவ பருவத்திலேயே அரசியல் செயல்பாடுகளில் இறங்கிவிட்டார். 1968ஆம் ஆண்டு நடந்த சென்னை மாநகராட்சி தேர்தலில் திமுகவிற்காக பிரச்சாரம் செய்தார். அதைத் தொடர்ந்து முதல் கட்சி பதவியாக சென்னை 75வது வட்ட திமுகவின் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார். 1973ஆம் ஆண்டு திமுகவின் பொதுக்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1976ஆம் ஆண்டு மீசா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு ஓராண்டு காலம் சிறையில் அடைக்கப்பட்டார். 1980ஆம் ஆண்டு திமுகவின் இளைஞர் அணி தொடங்கப்பட்டு அதன் 7 அமைப்பாளர்களில் ஒருவராக ஸ்டாலின் அவர்கள் நியமிக்கப்பட்டார். 1983ஆம் ஆண்டின் இறுதியில் திமுகவின் மாநில இளைஞர் அணி செயலாளராக பொறுப்பேற்றார். 2006இல் திமுக ஆட்சிக்கு வந்தபோது உள்ளாட்சித்துறை அமைச்சராக பதவியேற்றார். 2008ஆம் ஆண்டும் திமுகவின் பொருளாளராக பொறுப்பேற்றார். அதைத் தொடர்ந்து 2009ஆம் ஆண்டின் தமிழ்நாட்டின் முதல் துணை முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் நியமிக்கப்பட்டார். 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 89 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரானார். 2017ஆம் ஆண்டும் திமுக கலைஞர் கருணாநிதியின் உடல் நலத்தை கருத்தில் கொண்டு திமுகவின் பொதுக்குழுவின் மூலம் அக்கட்சியின் செயல் தலைவரானார். 2018இல் திமுக தலைவர் கருணாநிதி அவர்களின் மறைவுக்கு பிறகு திமுகவின் தலைவராக ஸ்டாலின் அவர்கள் போட்டியின்றி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற சென்னை மேயர் தேர்தலில் வெற்றி பெற்றார். பஞ்சாயத்து ராஜ் சட்ட திருத்தத்திற்கு பிறகு நடைபெற்ற தேர்தல் என்பதால் முதன்முறையாக மக்களால் நேரடியாக வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர் நமது முதல்வர் M.K. ஸ்டாலின் அவர்கள். 2001ஆம் ஆண்டு மீண்டும் சென்னையின் மேயராக போட்டியிட்டு 2வது முறையாக வெற்றி பெற்றார். ஆனால் 2002இல் ஆட்சியில் இருந்த அதிமுக அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தமான ஒரே நபர் 2 அரசு பதவிகளில் இருக்க முடியாது என்ற காரணத்தால் அதே ஆண்டு தான் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் பதவியை வைத்துக்கொண்டு மேயர் பதவியை ராஜினாமா செய்தார் நமது முதல்வர். 1984ஆம் ஆண்டு நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட ஸ்டாலின் அவர்கள் சென்னை 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்டு தனது முதல் தேர்தலிலேயே தோல்வியடைந்தார். ஆனால் அதன் பிறகு 1989இல் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் சென்னை 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்டு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். 1991இல் நடைபெற்ற தேர்தலில் 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். மீண்டும் 1996, 2001 மற்றும் 2006 ஆகிய
ஆண்டுகளில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதே 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்டு தொடர்ச்சியாக 3 முறை வெற்றி வாகையை சூடினார் நமது முதல்வர். 2006இல் திமுக ஆட்சிக்கு வர உள்ளாட்சித்துறை அமைச்சர் பதவி ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்தது. 2011 மற்றும் 2016 சட்டமன்ற தேர்தல்களில் மாறுதலாக கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு ஸ்டாலின் அவர்கள் 2 முறையுமே வெற்றி பெற்றார். ஸ்டாலின் அவர்கள் சென்னை மேயராக இருந்தபோது அவர் கொண்டு வந்த நலத்திட்டங்கள் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றன. குறிப்பாக சிங்கார சென்னை என்ற முழக்கத்தை முன்னெடுத்து 9 மேம்பாலங்கள், 49 குறும்பாலங்கள், பூங்காக்கள், நீரூற்றுகள், மெரினா கடற்கரையை அழகுபடுத்துதல், சாலை விரிவாக்கம் என அவர் செய்த அனைத்து விஷயங்களும் தமிழக அரசியல் களத்தில் பேசும் பொருளாக அமைந்தன. சமூக மேம்பாடு பங்களிப்புக்காக அண்ணா பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டத்தை அவருக்கு வழங்கியது. மேலும் அமெரிக்காவில் உள்ள கெண்டகி மாகாணத்தின் காமன்வெல்த் கெண்டகி கர்னல் விருதை ஸ்டாலின் அவர்களுக்கு பொது சேவைக்காக வழங்கியது. நமது முதல்வர் அவர்களின் இனிமையான திட்டங்கள் தமிழகத்திற்காக என்னென்ன என்பதை பார்க்கலாம். இன்னுயிர் காப்போம் திட்டம், தமிழ்நாட்டின் ஊட்டச்சத்து உதவித்தொகை திட்டம், மக்களை தேடி மருத்துவம் திட்டம், நம்மை காக்கும் 48 திட்டம், பள்ளி மாணவர்களுக்கான குட்டி காவலர் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், பெண் குழந்தையை காப்போம் கற்பிப்போம் என்ற திட்டம், புதுமை பெண் திட்டம், வானவில் மன்ற திட்டம், தமிழ்நாடு இல்லம் தேடி கல்வி திட்டம், போலீஸ் திட்டம், கிரேட் திட்டம், சிற்பி திட்டம், மதி பஜார் திட்டம், டிராக் கேடி செயலி, ஸ்மார்ட் காவலர் செயலி, முதலமைச்சரின் உதவி மையம் மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட குறை தீர்வு மேலாண்மை திட்டம், தமிழ்நாடு அரசின் பத்திரிகையாளர்களுக்கான திட்டம், 3ஆம் பாலினத்தவர்களுக்கான ஓய்வூதிய திட்டம், தமிழ்நாட்டின் மின் இணைப்புக்கான தட்கல் திட்டம், தூய தமிழ் ஊடக விருது, நீட்ஸ் திட்டம், புதிய தொழில் முனைவோர் மற்றும் நிறுவன மேம்பாட்டு திட்டம், வலிமை சிமெண்ட் திட்டம், நம்ம ஸ்கூல் திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம், நான் முதல்வன் திட்டம், மனம் திட்டம், நீலகிரி வரையாடு திட்டம், பள்ளி இல்ல நூலக திட்டம், மக்கள் ஐடி, உங்கள் தொகுதியில் முதலமைச்சர், பெண்களுக்கான கட்டணமில்லா பேருந்து பயணம், முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம், தமிழ்நாடு பட்டியலினத்தவர் பழங்குடியினர் புத்தொழில் நிதி திட்டம், கள ஆய்வில் முதல்வர் திட்டம், தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை திட்டம் 2023, தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை கொள்கை, தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனறி தேர்வு, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், கோப் பஜார் கூட்டுறவு சந்தை செயலி, மணற்கேணி செயலி, தோழி பெண்கள் தங்கும் விடுதி, இது போன்ற பல திட்டங்களை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். இன்று நமது முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பற்றி ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே தலைவா. நீங்கள் 100 வயசு வரைக்கும் வாழணுங்கிறது எங்களுடைய மிகப்பெரிய ஆசை. ஸோ இன்னும் நீங்கள் தமிழகத்திற்காக நிறைய நலத்திட்டங்கள் செய்வீங்கிறது நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இந்த வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. வணக்கம். பண்ணும்போது